வணக்கம். உருவினும் இசையினும் அருகித் தோன்றும் மொழிக்குறிப்பெல்லாம் எழுத்தின் இயல ஆயுதம் காலையான. இந்த நூற்பா பார்த்தீங்கன்னா, ஆயுதம் சார்பெழுத்துக்கள் சொல்லிட்டு வரும்போது ஆயுதத்துக்கு ஒரு கூடுதல் நூற்பாவாக அமைக்கப்பட்டு இருக்கு. பொதுவாக சார்பு எழுத்து பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இரண்டு நூற்பாக்கள் சொல்லியிருந்தாரு. இந்த ஆயுதத்துக்கு கூடுதலான 3வது நூற்பாவாக இந்த நூற்பா அமைந்திருக்கு. இந்த நூற்பாவை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல ஆயுதம் காலையான அந்த 3வது அடியை முதல் அடியாகவும், அப்படியே 2வது அடியாகவும், முதல் அடி 3வது அடியாகவும் நம்ம படிக்கணும். அப்பதான் அதுக்கான பொருள் சரியா வரும். இது வரைக்கும் நம்ம இளம்பொருணர் உரையை பின்பற்றி இருந்தோம். இந்த நூற்பாவுக்கு நான் அவ்வாறு செய்யலை. நேரடியா நூற்பா என்ன சொல்லுது அப்படின்ற அந்த கருத்துக்குள்ள நம்ம போகலாம். ஏன்னா ஒவ்வொரு உரையாசிரியரும் இந்த நூற்பாவுக்கு ஒவ்வொரு வகையில உரை சொல்றாங்க. அதனால அது அனைத்தையும் நம்ம விட்டுட்டு இந்த நூற்பாவை அணுகி வாசிக்கும் பொழுது அது என்ன பொருள் வருகிறது அப்படின்ற அந்த அடிப்படையில நம்ம பார்க்கலாம். சரி, ஆயுதம் காலையான அப்படின்னா என்னன்னா, ஆயுதம் குறைந்து ஒலிக்காத பொழுது, ஆயுதம் குறைந்து ஒலிக்காத பொழுது மொழி குறிப்பெல்லாம் எடுத்தினையலா அவ்வாறு வருகின்ற மொழி குறிப்புகளை, அந்த மொழி குறிப்புனா இப்ப இன்னைக்கு காலகட்டத்துல சொல்றாங்க இல்லைங்களா, ஆனமட்ட பயிற்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அதை மொழியில ஒலிக்குறிப்பு சொற்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை இலக்கவனார் கபில்சுவல் 2 பேருமே இந்த ஆனமட்ட பயிற்சி அப்படின்ற சொல்லாடலை கையாளுறாங்க. சரி, இந்த ஒலிக்குறிப்பு சொற்கள் மொழி குறிப்பு எல்லாம் எழுத்தினையலா அது எழுதி காட்ட இயலாது. அப்ப என்ன நமக்கு தெரியுது அப்படின்னா, எழுதிக்காட்டு அந்த ஒலிக்குறிப்பு சொற்களை எழுதிக்காட்ட இயலாத அந்த நிலையில இந்த ஆயுத எழுத்தை ஒரு அதை குறிக்கின்ற ஒரு குறியீடாக பயன்படுத்தி இருக்கிறாங்க. இது ஏன் இங்க சொல்ல வரேன்னா, முதல் அடிக்கான பொருள் தோன்றும் உருவினும் இசையினும் அருகி தோன்றும். இப்ப இந்த மாதிரியான இந்த சொற்கள் எதை வெளிக்காட்டுவதற்காக வருது அப்படின்னா, ஒன்று உருவம், உருவன்றது இங்க நிறம், உருவினும் இசை அந்த ஓசை அதையும் குறித்து வரும். இவ்வாறு வருவது குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, இது மொழியில இருக்கிற ஒரு அருகிய வழக்கு, மிக குறைந்த வழக்கு. ஒட்டுமொத்தமா பார்க்கும்பொழுது ஆயுதம் அதுக்கான அரை மாத்திரை அளவு குறுகி ஒலிக்காது. மொழி குறிப்பு அவ்வாறு வருகின்ற அந்த மொழி குறிப்பு சொற்கள்ல இத நம்ம எழுதி காட்ட இயலாது, எழுத்தின் இயலா. சரி, அது எதை வெளிப்படுத்துது அப்படின்னா, உருவையும் இசையையும் வெளிப்படுத்துவதற்காக வரும். உருவ என்பது நிறம், இசை என்பது ஓசை, அதை வெளிக்காட்டுவதாக வரும். அதுதான் இந்த கக்ரன்றது சுக்ரன்றது. ஆக்சுவலா இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு உரையாசிரியர் எழுதியிருந்தாங்க. அதுல கரு அப்படின்பதும் சுரு என்பது, இந்த 2 சொற்கள் எப்படி வந்திருக்கு அப்படின்னா, கஃரு சுக்ரு இந்த மாதிரி வருது. ஆனா சொல் கரு சுரு என்பது அது கஹ்ரு சுக்ரு என்று வருகிறது அப்படின்னு சொல்லி எழுதி கற்றுக்கோங்க. இப்ப இந்த அடிப்படையில தான் இதெல்லாம் இது மொழியில பெரும்பான்மை கிடையாது. அதனாலதான் அருகி தோன்றும் அப்படின்னு சொல்றாரு. அது மிக சிறுபான்மையான ஒரு வழக்கு. இந்த இடங்களிலும் இந்த ஆயுதம் பயன்படுத்தப்படுகிறது. இங்க உரையாசிரியர் சொல்லுவாங்களே, இது சிறுபான்மை தோன்றும் அப்படின்னு ஒண்ணு சொல்லியிருக்கிறாங்க.
இளம்பொருணர். அதே போல எழுத்தில் இயலான்றதுக்கும் அதுலயும் பாத்தீங்கன்னா, ஆயுதம் எழுத்தானிட்டு எழுதப்பட்டும் எழுத்து போல நடவா. அதுதான் நான் சொன்னேன். ஆயுதம் எழுத்தால அங்க எழுதி காட்டப்பட்டாலும், ஏன்னா அந்த ஒலியை உச்சரிப்பதற்கு எழுதி காட்டப்பட்டாலும் அது எழுத்து போல நடவாது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ கண்டிப்பா புரியும்னு நினைக்கிறேன். சந்தேகம் இருந்தா கண்டிப்பா கேளுங்க. கூடுதலான விளக்கமும் இருக்கு. தேவைப்படுறவங்களுக்கு கண்டிப்பா நான் திரும்ப வேணும்னா கூடுதல் செய்தியாக வேறொரு காணொளியை பதிவிடுறேன். நன்றி, வணக்கம்.